வெல்கம் டு மைகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசைகளில் எடுத்துக்காட்டு ஒரு 2.13 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.12 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.13 பின்வருவற்றிற்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை எக்ஸை காண்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. 67 + x கான்குரண்ட் டு 1 மட்டு 4 இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 67 + x கான்குரண்ட் 1 மட்டு 4. ஓகேவா, இப்போ 4ஆல் வகுத்தோம்னா ரிமைண்டர் 1 வரணும். அதுக்கு என்ன வேல்யூ இங்கே கிடைக்குன்னு பார்க்கணும். 67 + x இந்த 1 இங்கிட்ட வரும்போது என்னன்னா -1 = 4n. எண்ணுங்கிறது என்னன்னு வச்சுக்கலாம்னா ஏதோ ஒரு முழு எண். எண்ணுங்கிறது ஏதேனும் ஒரு முழு எண். ஓகேவா, எண்ணுங்கிறது ஒரு முழுக்கள், முழு எண் இல்லை முழுக்கள். எண்ணுங்கிறது ஏதேனும் ஒரு முழுக்கள். ஓகேவா, இந்த எண் அப்படியே இருக்கணும். 67ல் 1 போச்சுன்னா 66 + x = 4n. ஓகேவா, இப்போ 4இன் மடங்காக 66க்கு அப்புறம் 66 ப்ளஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, அப்போ 66ஓட பெரிய நம்பர் தான் 4இன் மடங்காக வரணும். 66 + x என்பது 4இன் மடங்கு. 4இன் மடங்கு 4இன் மடங்காக வரணும். 66க்கு மேலே உள்ள நம்பராக வரணும். அப்போ என்ன ஆகும்னா ரிமைண்டர் 4 வரணும். 4ஓட மடங்கு என்ன இருக்கும்? 4ஓட மடங்கு 66 விட பெரிய நம்பர் என்ன வரும்? 4ஆம் பட சொல்லி பார்த்தீங்கன்னா 66ஓட பெரிய நம்பர் 68 வரும். ஓகேவா, 68. 66 விட பெரிய எண் என்ன வரும்னா 68. அது 4ஓட மடங்காக வரும். 4இன் மடங்கு 68. 4ஓட மடங்கு 68. ஓகேவா, இந்த 68ஐயும் இந்த 66ஐயும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ 68ஐயும் 66ஐயும் மைனஸ் பண்ணோம்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 2. 66ல் 68 போச்சு, 68ல் 66 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 2. ஓகேவா, அதான் எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு என்னன்னா 2. 68ல் 66 கழிச்சோம்னா 68ல் 66 கழிச்சோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 2. அதுதான் எக்ஸோட மதிப்பு. ஓகேவா, அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். ரெண்டாவது கணக்கு என்னென்னா 98 கான்குருவன்ட் x + 4 மட்டு 5. 98 கான்குருவன்ட் x + 4 மட்டு 5. அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். இதுவும் அதே மாதிரி தான். இந்த x + 4 இந்த சைடு கொண்டு வருவோம், லெஃப்ட் சைடு. அப்போ 98 - x + 4 மட்டு 5n. இப்போ மட்டு 5ங்கிறத 5n. எண்ணுங்கிறது ஏதேனும் ஒரு முழுக்கள். எண் என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். போன சம மாதிரியே அடுத்து எழுதிக்குவோம். இப்போ இந்த மைனஸ் உள்ளர பெருக்கிற வேண்டியதான். ஓகேவா, மைனஸ் x + 4ஓட உள்ளர பெருக்கணும்னா பெருக்கிட்டு கழிக்க வேண்டியதான். ஓகேவா, 98 - x - 4 = 5n. ஓகேவா, இதை கழிச்சோம்னா 94 - x = 5n. ஓகேவா, இப்போ இதை பாருங்கள். 94 - x என்பது 5இன் மடங்காக இருக்கணும். ஓகேவா, அப்போ 94லிருந்து மைனஸ் பண்ணுன்னா 94 மைனஸ்ன்னு இருக்கனால 94ஓட குறைஞ்ச எண் எது? 94ஓட குறைந்தபட்ச எண் 5இன் மடங்காக இருக்கணும். 94ஓட சிறிய நம்பர் 5இன் மடங்காக இருக்கணும். ஓகேவா, அங்கே மைனஸ் இருக்கனால. அப்போ 94ஓட சின்ன நம்பர் எதுனா 90. அது 5இன் மடங்காக இருக்கும். ஓகேவா, 90ங்கிறது 5இன் மடங்கு. 90ங்கிறது 5இன் மடங்கு. 90 என்பது 5இன் மடங்கு. ஓகேவா, இப்போ இந்த 94ல் 90 கழிச்சோம்னா மீதி நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பெண்.
எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்புன்னு கிடையாது, குறைந்தபட்ச மதிப்பு. எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு. ஓகேவா? 94 மைனஸ் 90 கழிச்சோம்னா என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். 94 மைனஸ் 90 கழிச்சோம்னா 4. ஓகேவா? இப்போ என்ன? எக்ஸின் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.